அடுத்தது 14 p அடுக்கு 5 q அடுக்கு 3/2 p² q மைனஸ் 12 p அடுக்கு 3 q அடுக்கு 4/3 q². இப்போ இங்கே பாருங்கள், கழித்தல் கொடுத்துருக்காங்க, பகுதி வேறு வேறையாக இருக்குது. பகுதி சமமாக பண்ணோன்னா 2க்கும் 3க்கும் மீசிமா. ஓர் 2 2 3 1 எடுத்துகிட்டு ஓர் 3 3 2 பெருக்கல் 3 6. அதே மாதிரி q² q² இதுக்கு கண்டுபிடிக்கிறோம். p² 1 q q நெக்ஸ்ட்டு q p² q பெருக்கல் q p² q² வரணும். அப்போது 6 p² q² வரணும் பகுதியில். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சம் வந்து போட போகிறோம். 2 p² q. இப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது? q² வேணும், 6 வேணும். அப்போ 2 இருக்குது, 3 2 6 ஒரு q கொடுக்குறோம். பகுதி என்ன பெருக்கிறோமோ தொகுதியும் அதாலே பெருக்கணும். இங்கே என்ன தொகுதியில் இருக்குது? 14 p அடுக்கு 5 q அடுக்கு 3 கழித்தல் 3 q². இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? 6 p² q² வேணும். இங்கே 3 q² இருக்குது. அப்போ என்ன, இன்னும் 2 3 2 6 என்ன இல்லை? p² இல்லை, p² எழுதிக்கிறோம். அடுத்தது 12 இது எழுதிட்டு இப்போ பகுதியில் என்ன கொடுத்துருக்கோம்? 2 p² கொடுத்துருக்கோம். இதை மேலே போட்டு அப்படியே எழுதிக்கிறோம். 3 2 6 p² q அடுக்கு 1 q அடுக்கு 1 அடுக்கு வந்து கூட்டு சொல்லும் p அடுக்கு 2 ஆகிடும். 14 42 p அடுக்கு 5 q அடுக்கு 3 q அடுக்கு 1 q 3 கூட்டல் 1 4 கழித்தல் 3 2 6 p² q². 12 24 p அடுக்கு 5 q அடுக்கு 4. இப்போ பாருங்கள், பகுதி 2 ஒரே மாதிரி இருக்குங்களா? 6 p அடுக்கு 2 q அடுக்கு 2 42 p அடுக்கு 5 q அடுக்கு 4 கழித்தல் 24 p அடுக்கு 5 q அடுக்கு 4. இப்போது பகுதியில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். மேலே பாருங்கள், கழித்தல் இருக்குது. கழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த p அடுக்கு 5 p அடுக்கு 5 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. q அடுக்கு 4 q அடுக்கு 4 இருக்குது. அப்போ 42ல் 24 போச்சுன்னா, 12ல் 4 போச்சுன்னா 8, 3ல் 2 போச்சுன்னா 1 18 p அடுக்கு 5 q அடுக்கு 4. இப்போது 18 அப்படியே எழுதிக்கலாம். pயை பிரித்து எழுதிக்கலாம், 5 முறை எழுதிக்கலாம். அதே மாதிரி q 4 முறை எழுதிக்கலாம். 6 பெருக்கல் p பிரித்து எழுதிட்டு இப்போ கேன்சல் பண்ணோம். 1 6 6 3 6 18 pக்கு p pக்கு p கேன்சல் ஆகிடும். qக்கு q qக்கு q. ரிமைண்டிங் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 3 1 2 3 p அடுக்கு 3 1 2 q அடுக்கு 2. அவ்வளோதான் ஆன்சர்.